அடுத்தது நித்யா மேனன் மேம்க்கு வந்து நீங்க தம்பியா நடிச்சிருக்கீங்க. சோ அந்த படத்துல வந்து உங்க பாண்ட் எப்படி இருக்கு? அக்கா தம்பி அப்படினாலுமே வீட்லயே நம்ம வந்து அடிச்சுப்போம், இது பண்ணிப்போம். சோ அந்த செட்ல வந்து உங்க பாண்ட் எப்படி இருக்கும்? ஆஃப் ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் எல்லாம் ரியல் அக்கா தம்பி மாதிரி தான் ஒரு ஃபீலே இருக்கும். அவங்க பேசுற விதம், அவங்க ஸ்க்ரீன்லயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லயும் சரி, ஏதாவது நாங்கள் பேசும்போது, ஏதாவது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சாப்பிடும் போதெல்லாம் ஸோ ஃபீல் லைக் ஆக்சுவலி அவங்க அக்காவை நான் பார்க்கவே இல்லை. ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணி படம்லாம் பார்த்துட்டு ஒரு க்ரஷ்ஷாக வச்சிருந்தேன். ஐயோ இப்படி ஒரு பொண்ணு நமக்கு லைஃப்ல வரணுமே அப்படின்னு. சொன்னாரு இது வரைக்கும் இன்ஸ்டால தானமா நான் பார்த்தது இல்லை. ஏன் ஒரு படத்துல பார்த்து தோணாதா? இப்ப நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு தோணாதா? அதெல்லாம் தோணி இருக்கு. ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி பொண்ணு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பையன். அதுதான்மா உனக்கு பையன்மா, எனக்கு பொண்ணுமா. அப்ப நான் ஓகே கண்மணி படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஈஸி கோயிங்கா, அழகா, ஒரு மாதிரி அதை ரொம்ப ஃப்ளோவா, ஒருத்தர் மேல அஃபெக்ஷனும் வச்சு அதை கரெக்டா ஒரு வெளிப்படுத்தி அது ஒரு மாதிரி ஒரு மீட்டர்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நல்லா இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்காங்கல்ல அப்படிலாம் இருந்தது. அதை தாண்டி அக்காவா வரும்போது ஐயோ அக்காவா அப்படின்னு நான் ஃபீல்லாம் பண்ணல. ஓகே நம்ம கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஸோ அதை வந்து அதை அப்படியே அந்த பார்வையிலேருந்து மாத்திட்டு அக்காவா பார்க்கும்போது எப்படி நம்ம பேசுவோமோ இருப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அவங்கள்ட்ட போய் நான் ஓகே கண்மணி படம் பார்த்தேன், நீங்க என் க்ரஷ் எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் முடியாது, அதை சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜாலியா நம்ம வந்து செட்டில் ஃபன்னா இருக்கிறது. ஸோ ரியல் லைஃப்லையுமே ரியல் கேரக்டர்லையுமே ஆன் த ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் ஒரு பாண்டிங் இருக்கும். ஓகே.